Hi guys, welcome to channel Crickhouse in Tamil. இந்த வீடியோல நம்ம போறோம் பாத்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2024 பயங்கரமா போயிருக்கு. அதாவது வந்து லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பால் த்ரில்லர்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு லோ ஸ்கோரிங் அப்படின்றப்போ நிறைய டீம்ஸ் நம்ம நிறைய வாட்டி வந்து நிறைய டீம்ஸுமே சரி ஒரு மாதிரி ஒரு 120 130 ஸ்கோர் அடிச்சாங்கன்னா மேபி ஒரு இனிஷியல் விக்கெட்ஸ் எடுக்கலன்னா கஷ்டமாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ண முடிஞ்ச ஒரு கண்டிப்பாகவே ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்திருக்குது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு 110 to 115 அடித்தா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டெஃபினெட்லி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பங்களாதேஷோட பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்ச் ஒன்று ஆடினாங்க, ஒரு த்ரில்லர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 113 டிஃபெண்ட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்சாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை வின் பண்ண மேட்சாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே லோ ஸ்கோரிங் த்ரில்லர். ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்தியா வந்து இங்கிலாண்டோட அந்த செமிஃபைனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமானாங்க. அதாவது ஒரு ஒன் சைட் செமிஃபைனலாக இருந்தது கண்டிப்பாகவே சொல்லலாம். அண்ட் ரோஹித் சர்மா ரொம்ப சென்சிபிளாக ஆடினார். கண்டிப்பாக அந்த ஒரு அப்ரிஷியேஷனை கொடுத்தே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் குல்தீப்பாக இருக்கட்டும், அக்சர் பட்டேல் வித் பேட் அண்ட் பால் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்தியாவுக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த அன்பீட்டன் சைட்ஸ். எஸ், விராட் கோலியோட ஒரு ஃபார்ம் வந்து கண்டிப்பாகவே ஒரு கன்சர்னாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசினாலும் பிக் மேட்சஸில் அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாகவே ஃபைனலில் அவருடைய ஒரு நாக் பெண்டிங் அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கான ஒரு பக்கம் எடுத்தோன்னா அவங்களுமே வந்து அன்பீட்டராக தான் வராங்க இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு ஃபைனலுக்கு ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா அன்பீட்டன் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். ஸோ அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங் கேமாக இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா ரெண்டு டீமுக்குமே வந்து அவங்களோட போலிங் அட்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தோன்னா கிரிக்கெட்டில் ஒரு சேயிங் சொல்லுவோம், பேட்டர்ஸ் வின் யூ மேட்சஸ், போலர்ஸ் வின் யூ சாம்பியன்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போலர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களோட போலிங் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு கோட்டோட ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மேட்ச் வந்து ரெண்டு போலிங் அட்டாக், அதாவது ரெண்டு டீமோட போலிங் அட்டாக்கை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. குல்தீப் யாதவ் அட் திஸ் பாயிண்ட் கண்டிப்பாகவே அன்பிளேயபிளாக இருக்கார். அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாகவே சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இங்கிலாண்டோடையுமே நம்ம பார்த்தோம், ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு அண்ட் எக்கனாமிக்கலாகவே போடுறாரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்தியா வந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ரொட்டேட் பண்ணுறாரு போலர்ஸை. நான் இன்ஃபேக்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர், அதில் வந்து ரோஹித் சர்மா சூப்பராக ரொட்டேட் பண்ணார். ஸோ அந்த ஒரு கேப்டன்சியோட அந்த ஒரு ஃபார்முலா அவருக்கு ஒர்க் ஆகிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்குமே வந்து தப்ரேஷ் ஷம்சி அண்ட் இன்னொரு பக்கம் கேஷவ் மகாராஜ் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேர் எப்படி போடுறாங்க அப்படின்றத பொறுத்து. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு ககிசோ ரபாடா அண்ட் ஆண்ட்ரிக் நார்கியா அவங்க டெத் பவுலிங்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் அக்கார்டிங் டு இந்தியா பார்த்தீங்கன்னா பிக் மேட்ச் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸை நிறைய ஆடின எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது த லைக்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல்ஸ் இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண ஒரு அக்கேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு ஸ்லைட்லி ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் மோர் ஸோ பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பெட்டராகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பெட்டராக போடுறாங்களோ கண்டிப்பாக அவங்க தான் வந்து மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். அண்ட் டு கன்க்ளூட் த வீடியோ சொல்லணும்னா, எஸ் ஆஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நமக்கு வந்து ராதர் ஆஸ் இந்தியன் ஃபேன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருந்தாலுமே கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு ஃபைனல்ஸ், அதாவது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து ஓவர் தி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2013 அப்புறம் ஒரு ஐசிசி டைட்டில் ஜெயிக்கல அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எப்போவுமே வந்து அந்த நாக் அவுட்ஸை தாண்டது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐசிசி வேர்ல்ட் கப், அதாவது ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி. அப்படின்றப்போ ரெண்டு டீமில் யார் ஜெயிச்சாலுமே அஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு கிரிக்கெட் ஃபெட்டர்னிட்டிக்கே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அது. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
நம்ம எல்லாருக்குமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு டீம் ஜெயிச்சாலுமே ஒரு சந்தோஷம். பட் நெவர்தலெஸ் இந்தியா கண்டிப்பாகவே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்தியா டெஃபினெட்லி அ பவர்ஃபுல் யூனிட். அண்ட் டெஃபினெட்லி அட் தி அதர் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஏடன் மார்க்கம் நல்லாவே கேப்டன் பண்ணியிருக்காரு. டேவிட் மில்லர் கண்டிப்பாக வந்து அவர் மாதிரி ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரேட்டுக்கு வந்து ஒரு நல்ல ரிசப்ஷனாக இருக்கும் இந்த ஒரு டைட்டில் அவர் வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ட்ரிபியூட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். பட் டெஃபினெட்லி ஒரு பயங்கரமான கேம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாகவே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.